ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு சண்டே எடுத்த ஒரு வீடியோங்க. சண்டே காலையில் எந்திரிச்சு வெளியில் வந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பா குட்டி நம்மளை வந்து பார்த்துட்டு இருந்தார். வீட்டுக்குள்ளே விடுறது சில டைம்ஸ் வந்துட்டு வெளியிலேயே வந்து கட்டி விடுவோம். பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சேட்டை. இருக்கிற குப்பை தொட்டியில் இருக்கிற குப்பையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி போட்டு அதை குட்டி குட்டியாக பிச்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருப்பாரு. அதே மாதிரி செப்பல்லாம் கடந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சுச்சு. எல்லா செப்பலுமே பிச்சு அது ஃபுல்லாக வந்துட்டு டேமேஜ் ஆகி தூக்கி போட்டு திருப்பி மறுபடியும் பிள்ளைங்களுக்கு வேறு செப்பல் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப சேட்டைக்கார பையங்க அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி அதட்டும் அப்படின்னா பேசாமல் இருந்துருவான். நேற்று ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த விதப்பெல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் உள்ள இடத்த வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தோம். நான் பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து. அதில் வந்துட்டு 2 பிள்ளைங்களோட பங்கு வந்துட்டு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இதை வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காலையில் சன்லைட் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி காலையில் வந்துட்டு விதப்பு வந்து போட்டுடலாம், விதையெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதையும் நேற்று போயிட்டு கடையில் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் கோழி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட கோழி வாத்து எல்லாமே. இந்த வாத்து தான் வந்துட்டு ஹெட்டு. இவர் பின்னாடி தான் வந்துட்டு அனைவரும் வந்து சென்று மேய்ந்து வருவார்கள் வெளியில் போய். ஏன்னா அவங்க வந்துட்டு பெரிய டான் மாதிரி நடந்து போகும் அந்த வாத்து. அது பின்னாடியே வந்துட்டு இந்த சேவல், கோழி குஞ்சு எல்லாமே வந்துட்டு போகுங்க. அதை பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்கும். இந்த கார்ட்டூன் படத்தில் வந்துட்டு வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி ஃபீல் கொடுக்குங்க இது நடந்து போகும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏற்கனவே வந்து சமைச்ச அந்த பழைய அடுப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இனிமேல் வெளியில் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கோழி எல்லாத்துக்குமே வந்துட்டு வந்துட்டு அங்கிட்டு ஃப்ரெண்டில் வந்து வைக்க சொன்னேன். ஆனால் நம்ம கோழி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா வீட்டை அப்படியே சுற்றி வந்து அதுக்கப்புறம் வந்து வந்து சாப்பிட்டாங்க. இங்கே போட்டு விட்ருக்கோம், அது வாட்டுக்கு எல்லாம் பேக் சைடு போயிடுச்சு வீட்டை சுற்றி போயிட்டு. அதுக்கப்புறம் வாத்து கோழி எல்லாமே வந்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதை வந்து ஜாக்கினே வருது, சிம்பா வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். இருங்க ஒரு நாளைக்கு இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அசிதாவும் நானும் வந்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் இந்த வரப்பு மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு விதை வந்து போட்டு நம்ம வந்து தண்ணி வந்து பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோழி வாத்தெல்லாம் இருக்கிறதுனால லைட்டாக முளைச்சி வந்தாலே எல்லாத்தையும் கடிச்சுக்கு அவ்வளோதான், ஒன்றுமே இல்லாமல் வைக்கிறோம். அதனால் ஏதாவது ஸ்க்ரீன் மாதிரி வந்து இதை சுற்றி வந்து நம்ம வந்து கட்டி விடணும். கட்டி விட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு அது முளைச்சி வர்றதுக்கும் ப்ளஸ் வந்துட்டு அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா கோழி இருக்கிறனால அது வந்துட்டு ஃபுல்லாக மண்ணை ஃபுல்லாக கிளச்சி இருக்கிற விதை ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகிடும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்துட்டு வரப்பு மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு விதையெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணோம். ஆனால் வந்துட்டு சுற்றி வந்துட்டு வலை வந்து அடைக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த வாழைக்கட்டையில் உள்ள இந்த சின்ன சின்ன குருத்து தலையிறதை எல்லாத்தையுமே இந்த கோழியும் வாத்து கடிச்சு விட்டுருது. நாங்கள் மறுபடியும் வந்துட்டு அதை சீச்சு விட்டோம். இப்போ லைட்டாக வந்து குருத்து வந்துட்டுருக்கு. இதுதான் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தள்ளி இருக்க அந்த வாழைத்தாறு. இது இன்னும் கொஞ்சம் பெருக்கணும், தண்ணி வந்து விட்டுட்ருக்கோம். அதே மாதிரி போன வாட்டி சாட்டர்டே வந்துட்டு அப்பத்தா வீட்டில் இருந்துட்டு செம்பருத்தி குச்சி கொண்டு வந்து வச்சோம். அந்த குச்சியில் வந்துட்டு இப்போ வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம் எந்தளவுக்கு வந்துட்டு இது வந்து சக்ஸஸ் ஆகுதா என்னன்ட்டு பார்ப்போம். ஆனால் துளிர் வந்து விட்டுருக்கு. மற்ற 2 குச்சிலையும் விடலாம், ஆனால் இதில் வந்து துளிர் விட்டுருக்கு. பொழைச்சிக்குன்னு நினைக்கிறேன். பொழைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஹேர் ஆயிலெலாம் வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நேற்று வாங்கிட்டு வந்த விதை எல்லாத்தையுமே இந்த குட்டி டப்பாவில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க பிள்ளைங்க. வெண்டி விதை, அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தவரங்காய் விதை, தட்டக்காய் விதை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூசணி, பரங்கிக்காய், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு விதை இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னென்ன விதை இருக்கோ இங்கே கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ஃபுல்லாக கீரை விதை இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாத்தையுமே தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து பதிச்சு விட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி பதிச்சு விடுவோம். எது முளைக்குதோ முளைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் செடியாக உள்ளதை மட்டும் இந்த வரப்பு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்துட்டு விதை போட்டு வச்சுருவோம். அந்த வெண்டி, அதுக்கப்புறம் அந்த கொத்தவரை இதெல்லாம் வந்து கொஞ்சம் செடியாக வரும். மற்றபடி கொடியாக வர்றது எல்லாத்தையுமே தனியாக வந்துட்டு தனி பிளேஸில் வந்து போட்டு விட்டுட்டோம். அதுனா வந்துட்டு கொடி அது வாட்டுக்கு தனியாக வந்து போய்க்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
இதில் வந்துட்டு மரம் வைக்க முடியாது இந்த ஸ்பேஸில். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்துட்டு செப்டி டேங்க் பைப்பெல்லாம் வந்துட்டு இதில் தான் போகுது. அதனால் பெரிய மரம், அந்த கொய்யா மரம் இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து வச்சோம் அப்படின்னா நிறைய வேர் போய் அது அந்த பைப்பு வந்து ஏதாவது ஸ்பாயில் ஆயிரும். அதனால் மரம் வைக்க முடியாது. இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி வேணால் இதில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்டில் அவ்வளோ மரம் இருந்துச்சு. இந்த சீட்டு போடுறதுனால அந்த மரம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. காசு வேஸ்ட்டு, மரமும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. திருப்பி பிடுங்கி வேறு சைடு நட்டு வச்சு பார்த்தேன், எதுவுமே வந்து பொழைக்கலை. எனக்கு அதிலருந்து ரொம்ப சங்கடம். அதனால் இப்போ எதுவுமே வந்து வாங்கி வைக்கவே எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. ஏன்னா வீரவசனம் பேசி நான் வந்துட்டு எல்லாம் வச்சுருந்தேன். நம்மளோட இடம் வந்து ஸ்பேஸ் வந்து கம்மி அப்படிங்கிறனால அந்த மரத்துகளை விட்டுட்டு நம்ம சீட்டு போடுறது நோ யூஸ். அது ரொம்ப இடம் வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக வருது அப்படிங்கிறதுனால ஒரு புழங்குறதுக்கு தக்கன ஒரு பிளேஸ் வந்து இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீட்டு போடணும். பட் என்னாச்சு அப்படின்னா பாதியோடு போட்டோம் அப்படின்னா வண்டி மட்டும் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஆள் பேர் உட்கார்றதுக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா நம்மளோட வாசல் படி வந்துட்டு டைல்ஸில் வந்துட்டு 3 லேயராக வருது. அது போக சின்ன தர மாதிரி வருது. அந்தளவுக்கு போட்டோம் அப்படின்னா அது வந்து நோ யூஸ் அப்படிங்கிறனால மொத்தமாகவே வந்து போட்டாச்சு. ஏன்னா நம்ம பெண் பிள்ளைகளை வச்சுருக்கோம். ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து வைக்கும்போது ஒரு பந்தி பரிமாறவோ ப்ளஸ் குக்கிங் பண்ணவோ அந்த மாதிரி ஆள் பேர் வந்தால் நல்லா கலங்க மரம் உட்கார்றதுக்கு இந்த ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறனால வேறு வழி இல்லை. அதனால் மரம் போனாலும் பரவாயில்லைன்ட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம சீட்டு வந்து ஃப்ரண்டில் வந்து போட்டு விட்டாச்சு. இன்னுமே வந்துட்டு வேலை இருக்குது. வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி வீடு கட்டிட்டு வீடு கட்டினதுக்கப்புறம் தான் இருக்க வேலை அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு சைடு மட்டும் கல் வந்து போட்டிருக்கோம். இன்னும் ஒரு சைடு வந்துட்டு சுத்தமாக காம்பவுண்ட்லாம் வந்து எடுக்கலை. அந்த வேலையெல்லாம் வந்துட்டு இருக்குது. அப்படியே ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். எல்லாம் காசு தான், துட்டு பண்ணுற வேலை தான். அப்புறம் காலையில் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓட்ஸ் மில்க் தான் வந்து அன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேங்க. அது மட்டும் செஞ்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டோம். விதப்பு எல்லாமே வந்து போட்டுட்டு மூடி வச்சுட்டு வந்தாச்சு. ஈவினிங் போல் தான் நான் வந்துட்டு அதில் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது ஒரு கொசு வலை மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நாங்கள் வந்துட்டு வலை வந்து கட்டி விட்டு சுற்றி கல்லை வந்து வச்சுருந்தோம் தற்சமயத்துக்கு. அது கொஞ்சம் செடி பெருசாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அந்த வலையை கூட எடுத்துடலாம். செடி சின்னமாக இருக்கிறதுனால அதை செடி சின்னமாக இருக்குங்கிறேன். அது லைட்டை துளிர் விட்டு மேலே வரும்போதே கோழி வந்து கடிச்சு இல்லாட்டி கிளச்சிரும். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் தான் அதுக்கப்புறம் வந்து கட்டினோம். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஓட்ஸ் மில்க்கு எல்லாமே வந்து நானுமே ஓட்ஸ் மில்க்கு தான் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பால் வந்து இருந்துச்சு. அதை வந்து காய்ச்சி தயிர் இல்லை அதனால உரம் ஊற்றி வச்சுட்டு வடிகட்டியை வச்சுருந்தேன். வடிகட்டி வந்துட்டு மெல்ட் ஆகிடுச்சு. அதை அப்படியே வளைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இனி இதை வந்து தூக்கி தான் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி எதுக்கு யூஸ் ஆகும் வச்சுருப்போம் அப்படின்னு நான் அப்படி தான் ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் எதையும் தூக்கி போட மாட்டேன், வச்சுருப்பேன். அப்புறம் சுத்தமாக யூஸ் இல்லை இதை இட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து தூக்கி போடுவேன். அந்த மாதிரி நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா சுபஸ்ரீ வந்துட்டு என்னோடய ஷால் எடுத்து வந்து அவள் சேரீ வந்து கட்டிகிட்டு இருந்தா. இவளுக்கு ஒரு திறமை இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளை மாதிரியே ஒரு கிட் வந்து இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் சுபஸ்ரீ. அவளே வந்துட்டு அவளை வந்து ரெடி பண்ணிக்குவாள். ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி ட்ரெஸ் வந்து போடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பக்காவாக நீட்டாக வந்து போடுவாள். நான் அப்படி தான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ட்ரெஸ் வந்து வேர் பண்ணுவேன். நான் வந்துட்டு என்ன சொல்கிறது சொல்லுவாங்கள்ல பயங்கரமாக அலப்புது இந்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ப்ளஸ் என்னோடய லுக் வந்து எப்படின்னா நீட்டாக கிளியராக நீட்டாக வந்துட்டு இருக்கணும், நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணணும், நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இது. அலப்பி அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. ப்ளஸ்ஸு நல்ல நீட்டாக கிளியராக சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய லுக் வந்து இருக்கும். அதே சேம் தான் வந்துட்டு என்னோடய சின்ன பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக அழகாக தலை சீவா அழகாக பூவெல்லாம் வந்து வச்சுட்டு அவளே வந்து சூப்பராக நீட் அண்ட் லுக்காக வந்து ரெடி பண்ணிக்குவாள். பெரியவளுக்கு வந்து தலை வந்து அவளாகவே பின்ன தெரியாது, நம்ம வந்து பின்னி விடணும். ஆனால் சுபஸ்ரீ வந்துட்டு அவளே வந்து பின்னிக்குவாள். அதே மாதிரி ஒரு அக்காளுக்கும் வந்துட்டு ரெட்டச்சடை ஸ்கூலுக்கு வந்துட்டு அவசரம்னா அவளே வந்து பின்னி விட்டுருவா, பின்னி ரிப்பன் வச்சு கட்டி விட்டுருவா. அதே மாதிரி இவளுக்கும் வந்து அவளே வந்து தலை வந்து சீவிக்குவா. அடிக்கடி வந்து ஒரு கொண்டை வந்து போடுவாள் அந்த கிளிப்பை வச்சு. பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக வந்து போடுவாள். அதை பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாரீ வந்து கட்டி அவங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சண்டே அலப்பறையாக தான் வந்து போச்சு, செம்ம ஜாலியாக போச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்.
அதை ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வந்து போட்டுட்டேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. அதை தூக்கி அந்த பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றி, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி கேட்டதுனால சரி பிரியாணியே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா தயிரே இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். ஏன்னா தயிர் வந்துட்டு இல்லை முடிஞ்சிடுச்சு. சிம்பாவுக்காண்டியே நம்ம வந்து தயிர் வந்து எப்போவுமே வந்து போட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. வாங்குறது பசும்பால், அதனால் பாதி பால் பிள்ளைங்களுக்கு காய்ச்சிட்டு பாதி பாலில் வந்துட்டு தயிர் வந்து போட்டுருவேன். அதே மாதிரி தான் இப்போவும் பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் ஆற வச்சு. தயிர் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு, உரம் ஊற்றுற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு தயிர் இல்லாமையே இன்றைக்கி பிரியாணி வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன். ஆனால் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் வந்துருந்துச்சு. தயிர் இல்லாமல் நான் பண்ணியிருந்தேன், ஆனால் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு. அப்புறம் நான் வந்துட்டு இந்த பிரியாணிக்கு ரைஸ் வந்து எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தேடி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 கப், அதாவது 2 உலக்கு ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஜீரக சம்பா ரைஸ். ஜீரக சம்பா ரைஸை காட்டிலும் அதிலே வந்துட்டு ஒரு குட்டி ரைஸ் பச்சை அரிசி மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ரெகுலராக போகிற கடை அப்படிங்கிறனால அக்கா இந்த ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஜீரக சம்பா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு. இல்லை இதுவுமே வந்துட்டு பச்சரிசி தான், ஆனால் இதுவுமே வந்துட்டு பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் முடந்து பார்க்குறேன், என்னோட ஜீரக சம்பா வாடையே அடிக்கலை அப்படின்ட்டு. அப்போ நம்ம பச்சரிசி தான் வாங்கிட்டு வந்தோமோ மறந்துட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா பேசிகிட்டே இருந்தாக்குல ஏன்னா இதுவும் அதே மாதிரி இருக்குது, ஜீரக சம்பாவும் அதே மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா இது வந்து பச்சரிசி, ஆனால் இது பிரியாணிக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி ரைஸ் வந்து இருக்கான்னு சொல்லி கடையில் கேட்டு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் அரிசி வந்து கழுவிட்டு 1க்கு 3 வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு சைடு வந்து ஊற வச்சுட்டேன். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணிடலாம், அதுதான் இருக்கிறதுல பெரிய வேலை. அதை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை வந்துட்டு அதுவும் வந்து கட் பண்ணிட்டேன். சுபஸ்ரீக்கு வந்துட்டு இந்த மாவீரலோட கல்லீரல் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை வந்துட்டு ஒரு 1/4 கிலோ வந்து சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். 1 கேஜ் சிக்கன் ப்ளஸ் அந்த கல்லீரலும் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதுதான் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வந்தது. துபாயிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நைஃப் வந்து கொண்டு வந்திருந்தார். கட்டிங் போர்டு, நைஃபு அப்படின்ட்டு. கட்டிங் போர்டில் இருக்கிற நைஃபு, கட்டிங் போர்டை வந்து அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா பழசு கட்டிங் போர்டு டேமேஜ் ஆனதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நைஃப் மட்டும் பெருசு வந்து வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒரு வாங்கிட்டு வந்ததில் வந்து எடுத்திருந்தேன். பார்த்திங்க அப்படின்னா ராயல் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. என்ன ஒன்றுனா எப்போவுமே புதுக்குத்தி எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா எப்படியும் கையை பதம் பார்த்துரும். அதனால் நான் வந்துட்டு எடுத்தேன். ப்ளஸ் யூஸ் பண்ண பயந்துகிட்டே இருந்தேன், என்றைக்கு கையில் போட போகிறானோ தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா எப்போவுமே புது கத்தி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கையில் வந்துட்டு ஒரு கோடு போட்டுட்டு தான் விடும். அது எனக்கு மட்டும்தான் அப்படியா, இல்லை எல்லாருக்குமே அப்படி தானான்னு தெரியலை. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்போ புது கத்தி வாங்கினாலும் எப்படியாவது ஒரு டைம் வந்துட்டு டக்குன்னு கையில் வந்துட்டு போட்டு விட்ரும். ஐயோ பயங்கரமாக இருக்கும் அது வந்துட்டு. அதனால் ரொம்ப மெதுவாக அப்படியே பொண்ணு மாதிரி வந்து நான் கட் பண்ணியிருந்தேன். அப்பா சாமி கையில் எதுவும் போட்டு விட்றாது அப்படின்ட்டு. லைட்டாக வந்து நறுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதோடய வலி பெயின் வந்துட்டு பயங்கரமாக இருக்குங்க. எப்போவுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, வெங்காயம் தக்காளி நறுக்கும் போது அந்த வெங்காயம் தக்காளி நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் வந்து வேலை பார்த்துட்டே இருப்பேன். இது இப்போ இல்லை, சின்ன பிள்ளையில அம்மா வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி உரிச்சிட்டு இருப்பாங்க அருகாமனையில். அப்போ உட்காந்து பார்த்துட்டே இருப்பேனா, அந்த வெங்காயம் அந்த தக்காளி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். நான் நறுக்கினாலும் அப்படி தான், அம்மா நறுக்கினாலும் அப்படி தான். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஆண்டி வந்து கேட்பேன், எப்போ பார்த்தாலும் வெங்காயம் தக்காளி வந்து சாப்பிடுவாளாவ அப்படின்னு. ஆமாம், எப்போல்லாம் வெங்காயம் தக்காளி நறுக்கிறோமோ அப்போல்லாம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வாய்க்குள்ள வந்து போயிட்டே இருக்கும். எனக்கு என்னமோ அந்த வெங்காயம் தக்காளி வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். சில பேர் சொல்ல, ஐயா வெங்காயத்தை போய் திங்கிறம்மா அப்படிங்கிற. ஆனால் அந்த வெங்காயம் வந்து அப்படியே சாப்பிட்டு பழகிருச்சுன்னு சொல்லலாம். நான் என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, நெய் இல்லை இன்றைக்கி நம்ம வீட்டில், எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். எப்போதுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் போடுவோம். இன்றைக்கி பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஸ்டார் அன்னாசி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரியாணி இலை, இது எல்லாமே வந்து போட்டு நான் வந்து செஞ்சுருந்தேன். பிரிஞ்சி இலை இருக்குல்ல அதெல்லாம் போட்டு, இந்த மாதிரி தான் நான் ஆரம்ப காலத்தில் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிண்டுனேன். அப்போ இந்த மாதிரி தான் வந்து செய்கிறது. எல்லா ஸ்பைசஸும் போட்டு எக்ஸ்ட்ரா சோம்பும் போடுவேங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து போடலை. இது மட்டும் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதங்க விட்டுட்டு, இங்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதில் வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
உப்பு இது எல்லாமே சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை வச்சுட்டு சும்மா ஒரு கிரேவி வந்து செய்யலாம் ஏன்னா பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆனியன் ரைத்தாவும் செய்ய முடியாது, தயிர் இல்லை அதனால். அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு மல்லிப்பொடி கம்மியாக இருந்ததுனால எக்ஸ்ட்ரா மல்லிப்பொடி வந்துட்டு இதில் வந்து சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ப்ளஸ் சிக்கன் கிரேவி வந்து செஞ்சுருந்தேன். அப்புறம் முட்டை வந்து வேக வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா பிரியாணிக்கு வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா வந்து ஒரு கைப்பிடி வந்து பொடியாக நறுக்கிட்டு இதில் வந்து சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இது மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருந்தேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நல்லா வந்து வதங்கணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் வந்து சிக்கன் வந்து சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி பச்சை மிளகா குண்டு பச்சை மிளகா நம்ம போடுறோம் இல்லையா, இது பயங்கர காரமாக இருக்கும். அதனால் வந்துட்டு மிளகாப்பொடி வந்துட்டு நார்மலாக தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதோட சுத்தமாக மிளகாப்பொடியே இல்லாமல் நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு டேஸ்ட்டு இருக்காது. அந்த காரத்தை வந்து நம்ம செக் பண்ணி தான் வந்து சமைக்க முடியும். செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சிக்கன் வந்து போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். அது நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம ரைஸ் வந்து போட வேண்டியதான். ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த ரைஸை வந்து இதில் வந்து போட்டுட்டு நல்லா 1க்கு 2 வாட்டியே அந்த சூட்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே வந்துட்டு பிரியாணி செய்யும் போதும் சரி இல்லை குக்கிங் எது செஞ்சாலும் சரி பக்கத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி வந்துட்டு வச்சுக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா திருப்பி அந்த பச்சை தண்ணி வந்து காஞ்சு அதுக்கப்புறம் அது வந்து வெந்து வர அது வந்து டைம் எடுக்கும். அது டேஸ்ட்டே மாற்றிடும். அதனால் வந்துட்டு எப்போவுமே சுடுதண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் குயிக்காகவும் சமைக்கலாம். 2வது டேஸ்ட் வந்துட்டு மாறாது. நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் சமைக்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு சோம்பு பட்டை கரம் மசாலா ஸ்பைசஸ் மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். எதுக்குன்னா சிக்கன் கிரேவிக்கு. இங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் அந்த ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். 2 கப்பு ரைஸுக்கு வந்துட்டு 4.5 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். தாராளமாக சூப்பராக வந்துட்டு ரைஸ் வந்து வந்துருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பிரியாணி. அப்புறம் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி வைக்க வேண்டியதான். ஒரு கொதி வந்தோன்னே தம்மில் வந்து போட்டுறணும். இங்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி வந்துட்டு இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வந்துட்டு தோசை தவா வந்து பழைய தோசை தவா ஒன்று வச்சுருப்பேன் வீட்டில் எப்போவுமே. அந்த தோசை தவா வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி பாட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சு கல் தூக்கி வந்து வச்சாச்சு. அந்த இடிக்கிற கல் வச்சுட்டேன். தம்மில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சாச்சு. இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன் சிக்கன் கிரேவிக்கு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பிள்ளைங்க ஸ்பூனை எடுத்து ஓட்ஸ் மில்க் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஸ்பூனை கழுவவே இல்லை. அது சிங்கில் கிடக்கு. அதனால் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சமைக்கிறதுக்கு உள்ள கரண்டி எடுத்து பேக் சைடை வந்து திருப்பிட்டு அதிலேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எடுத்து போட்டுருக்கேன். மசாலா போட்ட சிக்கனை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து இதில் சேர்த்து லைட்டாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. இதாட்டு மசாலா பூரா கறியிறாமல் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது நல்லா வெந்து வதங்கும். பார்த்திங்களா வதங்கி வந்ததுக்கப்புறம் வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சுடுதண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கிரேவி டைப்பில் வந்து வேணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் சுடுதண்ணி வந்துட்டு எக்ஸ்ட்ராவே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். குழம்பு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அந்த பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ஆனியன் ரைத்தா வந்து செய்ய முடியாது. இப்போ தான் பாலே வந்துட்டு காய வச்சு இப்போ தான் வந்துட்டு ஊற்றுறேன். இது எப்போ உறைஞ்சி நம்ம இப்போ ஆனியன் ரைத்தா வந்து சாப்பிட்றது. அதனால இன்றைக்கி ஆனியன் ரைத்தா வந்து தயிரை வந்து போட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு வந்து உறைஞ்சி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு முட்டை வந்து வேக போட்டுட்டு ஒரு 3 எக்கு வந்து வேக போட்டுட்டு அது வந்து வெந்துட்டுருக்கு. இங்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்துட்டு ஆல்மோஸ்ட் டன். சூப்பராக வந்துட்டு உதிரியாக சிக்கன் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி தயிர் போடாமல் நான் சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். இதுவுமே டேஸ்ட் நல்லா தாங்க இருக்குது. அப்படி ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் தெரியலை. ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் இல்லாமல் ஒரு வாட்டி பிரியாணி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கனுமே நல்லா வந்து குக் ஆகிருந்துச்சு. ரைஸுமே வந்துட்டு நல்லா குக் ஆகிருந்துச்சு. அதாவது கீழே உள்ள ரைஸை மேலே உள்ள ரைஸை கீழேயும் வந்து மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டு அப்புறம் வந்து இறக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாம் தேங்காய் அதுக்கப்புறம் கசகசா வந்து அரைச்சி சிக்கன் குழம்புக்கு வந்து ஊற்றியாச்சு.
சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுட சுட சூப்பரான சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முட்டை, சிக்கன் கிரேவி இது வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச லன்ச் வந்து கொடுத்தாச்சு. இந்த வீடியோ வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.